வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு நம்ம மாடித்தோட்டம் அவ்வளோ பூக்கள்ங்க. அழகழகான பூக்கள். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அத்தனை அழகு பூக்கள் இன்றைக்கி அறுவடை கொடுத்துச்சு. மிளகாய், அதுக்கப்புறம் வாசனை மூலிகை இலைகள் இது எல்லாமே அறுவடை எடுத்து நான் இதுக்கு முன்னாடி 2 பாடலோடையும் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க இன்றைக்கி. அதனால் நான் வாசல் கலர் கோலம் போடலை, சாதாரண கோலம் தான் போட்டிருந்தேன். அதனால் அதை பார்த்து கோலம் காமிச்சு பதிவு கொடுக்கல. பூக்கள் பறிக்கும் போதே இன்றைக்கி எப்போவுமே கடகடன்னு பறிச்சிடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பறிச்சிருக்கேன். அவ்வளோ டயர்டாக இருக்குங்க. தலை சுத்தல், வெயில் எனக்கு கடுமையான வெயில் ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேங்க. அது வெயிலோடையங்க இந்த புழுக்கம்ங்க, இந்த மழை வர சூழலே இருந்துகிட்ருக்கு தொடர்ந்து. இதனாலேயே கொஞ்சம் டயர்டாக இருக்குது, உடம்பு சரியில்லைங்க. இன்றைக்கி அவ்வளோ பூக்கள்ங்க அள்ளி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அத்தனை வகையான பூக்கள். ஹைப்ரிட் செம்பருத்தி கிடைக்கல. இன்றைக்கி நார்மல் செம்பருத்தி 5 வகையான செம்பருத்தி பூக்கள் இருந்தது. ஒயிட் செம்பருத்தி லாஸ்ட்டில் தாங்க பார்த்துட்டு அதை பறித்தேன். அதை வந்து ஃபோட்டோவாக நான் வந்து போஸ்ட்டில் போட்டிருக்கேன். மல்லிகைப்பூலாம் பாருங்கள், நம்ம கவாத்து பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இடையில. அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ துளிர் வந்து மொட்டைகள் வந்திருக்கு. இருவாச்சி மல்லி கூட எனக்கு சந்தோஷங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வெறும் இலைகளாக போயிட்டுருக்குன்னு. அதுலேயும் கூட மொட்டுகள்லாம் வச்சுருக்கு. நான் அடுத்தடுத்த பதிவில் அதுக்கு வீடியோ எடுத்தவங்க கூட பகிர்றேன். செட்டாக பறிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த பூக்கள். காஷ்மீரி ரோஸ் 2 பூக்களோடைய அந்த மற்ற பூக்களையும் வச்சு பார்த்தது அழகாக இருந்துச்சு. 4 கலரில் இட்லி பூக்கள்ங்க. லைட் ரோஸ்லேயே 2 வகை. அதுக்கப்புறம் எல்லோ, ரெட் இது மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள் அடினியம், அதுக்கப்புறம் பட்டன் ரோஸ், பிங்க் பட்டன் ரோஸ் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பால்சமில் ஒரே செடியில் 2 கலரில் பூ பாருங்கள். சங்குப்பூக்கள், கனகாம்பரம் எல்லாமே இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சமாக மிளகாய், ஒரு 4-5 மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெற்றிலை, மாசிப்பச்சை, துளசி இது எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோடையிலையும் இத்தனை அறுவடை தருது நம்ம மாடித்தோட்டம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறி தோல், பழத்தோல் மட்டும்தான் நீர் உரமாக தொடர்ந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பழங்கள்லாம் கூட இடையில பூஜைக்கெலாம் நிறைய வாங்கணும் இல்லையா, பழத்தோல்லாம் அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேங்க. இந்த மாதிரி அறுவடைகள் நமக்கு மாடித்தோட்டம் கொடுத்துட்டே இருக்குது. அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.